ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்டார்ஸ். வடுமாங்கா சீசன் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம வடுமாங்காய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாங்காய் போட்டால் 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு படி மாங்காய் போட போகிறோம். ஒரு படி மாங்காவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கணும். 2-3 தடவை கழுவிட்டு ஒரு துணியை விரித்து அதில் மாங்காவை ஆற போட்டுக்கணும். மாங்காயில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க, நல்லா ஆற விட்டுறணும். மாங்காயில் கொஞ்சமாக காம்பை விட்டுட்டு மீதி காம்பையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். ஒரு படி மாங்காவை 3ஆக பிரிச்சுக்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு பங்கு மாங்காவை போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெயை ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் 50 கிராம் அளவு கல்லுப்பு சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பங்கு மாங்காவை சேர்த்தி அதுலேயும் விளக்கெண்ணெயை ஊற்றி ஒரு 50 கிராம் அளவு உப்பு சேர்த்திக்கணும். அதே மாதிரி 3ஆவது பங்கு போட்டு அதுலேயும் உப்பு எண்ணெயையும் சேர்த்திக்கணும். அப்போது ஒரு படி மாங்காய்க்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெயும் 150 கிராம் உப்பும் சேர்த்திருக்கோம். விளக்கெண்ணெயை நாம் ஏன் சேர்த்துறோம்னா மாங்காய் சூடு இல்லையா, அதனால் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் சேர்த்தனா மாங்காய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நல்லா குலுக்கிக்கணும். விளக்கெண்ணெய்க்கு அளவு இல்லைங்க, எல்லா மாங்காயிலையும் கோட்டிங் மட்டும் இருக்கிற மாதிரி ஊற்றினா போதும். ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா குலுக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு நாள் கழித்து இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், மாங்காய் ஃபுல்லாக அப்படியே தண்ணி விட்டுருக்கு. மறுபடியும் இதை நல்லா குலுக்கி வச்சிடணும். காலையிலையும் நைட்டும் இதே மாதிரி மாங்காவை குலுக்கி வச்சிடணும். இந்த மாதிரி 2 அல்லது 3 நாள் பண்ணிகிட்ருக்கணும். 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா நல்லா மாங்காயில் தண்ணி விட்டுருக்கும். மாங்காவும் நல்லா சுருங்கி இருக்கும். ஒரு 3 நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி கப்பில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூனு வெந்தயம், இதை 2ஐயும் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், அதாவது ஒரு 30-40 கிராம் அளவு வரமிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதை இந்த மாங்காயில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வடுமாங்காய் தயார். இதை நல்லா குலுக்கி விடணும். ஒரு 3 நாளைக்கு இதை நல்லா நம்ம குலுக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாங்காயிலேருந்து நிறைய தண்ணி வருங்க. நல்லா மாங்காயெலாம் மூழ்கிற அளவு தண்ணி வந்துடும். மாங்காவும் நல்லா சுருங்கிடும். காரம் எல்லாம் அந்த மாங்காயில் பிடிச்சிடும். ஒரு 3 நாள் கழித்து இதை நம்ம கண்ணாடி பாட்டில்லையோ இல்லாட்டி ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த வடுமாங்காய் போட்டு 10 நாள் ஆச்சு. நிறைய தண்ணி விட்டு தண்ணியெல்லாம் மேலே வந்திருக்கு. மாங்காய் நல்லா மூழ்கிற அளவு தண்ணி வந்திருக்கு. இந்த மாதிரி வடுமாங்காய் போட்டோம்னா ஒரு 2 வருஷத்துக்கு கண்டிப்பாக கெட்டு போகாமல் இருக்கும். முக்கியமான டிப்ஸு பார்த்தோம்னா விளக்கெண்ணெய் கண்டிப்பாக சேர்த்தணும். உப்பு வந்து கரெக்டான அளவு உப்பு சேர்த்தணும். உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே மாங்காய் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான டிப்ஸ் பார்த்தோம்னா தண்ணி படாமல் பார்த்துக்கணும். நம்ம எடுக்கிற கரண்டிலேயோ ஸ்பூன்லேயோ தண்ணி எதுவும் மாங்காயில் படாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் மாங்காய் ரொம்ப நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். மாங்காயிலேருந்து தண்ணி வந்திருக்கு இல்லையா, அந்த தண்ணிக்குள்ளே தான் மாங்காய் எப்பயுமே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.